மாணவ மாணவர்களே, 7ஆம் வகுப்பு அறிவியல்ல லாஸ்ட் கிளாஸ் நம்ம மேட்டர் அரௌண்டஸ் அது ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த தொலைவு காலம் வரைபடம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லி தரணும். அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது அந்த ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் கிராஃப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை நம்ம புக்கில் இருக்கு செகண்ட் அழகுல அப்படித்தானே, அழகு 2ல் இருக்கு. ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், விசையும் இயக்கம், அந்த டாபிக்ல இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். பட் அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது சின்ன ஒரு இன்சிடென்ட் மாதிரி நம்ம சொல்லிட்டு ஏன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதை. ஒரு 2 பேர் ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகுறாங்க ஒரு கம்பெனில. அப்போ அந்த கம்பெனி வந்து, எங்க கம்பெனியை பத்தி உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஆமா சார், இந்த இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பண்ணுது. வந்து நீங்க இதுல வந்து நல்ல ஒரு வெல் இதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இன்றைக்கு வந்தாங்களா, இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஃபைனலுக்கு அவங்க இதுல செலக்ட் ஆனா உள்ள ஜாப். பட் நல்ல பெரிய கம்பெனி. 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ சரி, ஓகே, நாங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, வெரி குட், ஓகே. எங்களுடைய இத்தனை வருஷமா இருந்த ஒரு 2 வருஷமா இருந்த லாபம் நஷ்டம் எப்படி, அதை பத்தி எதுவும் தெரியுமா? நாங்க என்ன மாதிரி ஒரு பேர் வாங்கணும் இந்த மார்க்கெட்ல, ஏன்னா பிசினஸ்ல மார்க்கெட் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல எந்த மாதிரி பேர் வாங்கணும், எங்களுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கா, பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கா, இதை பத்தி எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு 2 பேர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி முழிச்சாங்க. இல்லை சார், தெரியாது, ஜஸ்ட் இந்த கம்பெனியை பத்தி அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் வந்தோம் அப்படின்னா. ஓகே, நான் உங்க 2 பேத்துக்கும் 1 டே டைம் தரேன். இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு ஒரு அழகான இதா சொல்லணும், இன்ஃபர்மேஷனை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு ஒரு ஒரு நாள் டைம் கொடுக்குறாரு அந்த ஹெட். நீங்க போய் பார்த்து வரணும். நீங்க வந்து நாளைக்கு காலையில இல்ல நாளை கழிச்சு ஒரு நாள் வச்சுக்கோங்களேன். நாளா கழிச்சு காலையில இந்த மாதிரி 10 மணிக்கு நீங்க மீட் பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்ட்டையும் சொல்லிட்டாப்ல. சரியா? ஓகே. 2 பேர் போறாங்க. ஒரு ஜாப், பெரிய கம்பெனி, இன்டர்வியூ, சம்பளம் அப்படின்னாலே கடின உழைப்பு உழைப்பாங்க. குட், அப்படிதானே? அப்படிதான் இருக்கணும் நமக்கு அந்த ஜாப் கிடைக்கணும்னா. ஓகே. அப்புறம் 2 பேரும் உள்ள வராங்க. ஒரு ஒரு நாள் கழிச்சு 2 பேரும் உள்ள வராங்க. 10 மணிக்கு வந்துடுறாங்க. அந்த ஹெட் பார்த்தாரு, வெரி குட், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டு போயிட்டு, சொல்லுங்க நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த 1 டேல அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பையன் ஏ அப்படிங்கிற பையன்ட்ட வந்து கேட்கறாப்ல, என்னப்பா நீ சொல்லுப்பா அப்படிங்கிற உடனே அவரு சொல்றாரு, சார், இந்த மாதிரி உங்க கம்பெனி வந்து இந்த ப்ராடக்ட் பண்றீங்க, 1985ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு இது ஆனிச்சு. நீங்க வந்து அதுல ஒரு டைப் பண்ணீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்க இதுல நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு அந்த பையன் சொன்னாப்ல. வெல் அண்ட் குட். ஆனா 10 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. வெல் அண்ட் குட் அப்படின்னா இன்னொரு பையன்ட்ட கேட்கறாரு, சொல்லுப்பா நீ என்னப்பா சொல்லு அப்படின்னா. இவன் ஒண்ணுமே பண்ணல. லேப்டாப் எடுத்தான், ஓப்பன் பண்ண அதுல ஃபுல்லாமே பிரசன்டேஷன். அதாவது பிரசன்டேஷன் உங்களுக்கு தெரியும், நல்லா கலர்ஃபுல்லா அந்த டேட்டாவை கலர்ஃபுல்லா காட்டுவாங்க அப்படிதானே. அவன் அன்னைக்கு காட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா நம்ம இங்க பார்க்க போற தொலைவு காலம் வரைபடம் மாதிரி அதே மாதிரி நிறைய இருக்கு. அவன் கிராஃப் காமிக்கிறான், சார் உங்களுடைய மார்க்கெட் ரேட்டு 1985ல எப்படி இருக்கு, இப்படி இப்படி நிறைய கிராஃப். இது மாதிரி பார் சார்ட்னு ஒண்ணு உண்டு. இப்படி இப்படி இருக்கும். 2024 எப்படி இருந்தது, 2025ல எப்படி ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி. அப்புறம் சர்க்கிள்ல போட்டு பண்ணுவாங்க. எவ்வளோ எம்ப்ளாயி இருக்கு, என்ன மாதிரி நம்ம அது எதனாலும் எதுக்குனாலும் அந்த டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்கன்னு காமிக்கலாம். இல்ல எந்த ப்ராடக்ட்ல அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ 30% அவங்க மிக்ஸி தயாரிக்கிறாங்க, மீதி 20% ஒரு டிவி தயாரிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி போட்டு காமிக்கலாம். சரியா? இதெல்லாம் போட்டு பக்காவா அந்த சார்ட் பேப்பர், சார்ட் சிஸ்டத்துல சொல்றேன், டெக்னிக்கலா சொல்றேன். நம்ம சார்ட் பேப்பரை விரிக்க வேண்டாம். பட் நம்மளோட சிஸ்டம் இருக்குல்ல, டெக்னாலஜி இருக்குல்ல, டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த பையன் இப்படிலாம் பண்ணி அசத்திட்டான். அவருக்கு பார்த்த உடனே வெல் அண்ட் குட்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வேலை கொடுப்பா? கண்டிப்பா உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும், சார் இந்த இவர் தான் சார் நம்மள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. எஸ், கரெக்ட். அப்போ இந்த சார்ட் பேப்பரு, இந்த பார் சார்ட், அப்புறம் இந்த கிராஃப், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியணும். ஏன்னா நம்ம புக்ல போட்டிருப்பாங்க, கட்டம் கட்டமா கீச்சிருப்பாங்க. வாட் இஸ் த யூஸ்? எதனால யூஸ்? ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது நானுமே குழம்பு இந்த கிராஃப்லாம் படிச்சு என்னடா யூஸ் அப்படின்னு நினைப்பேன் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் தான் அதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து ஒரு இடத்துல யூஸ் ஆகும்போது, ஆகா ரைட்டு, இன்னும் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்.
சரிங்களா? அப்ப இந்த கிராஃப் எல்லாம் தேவைப்படும். அப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இங்க அழகா வச்சிருக்காங்க. அப்ப வரைபடம் கிராஃப் மேக்ஸ்லயும் வரும், சயின்ஸ்லயும் வரும். சயின்ஸ்ல லேசா தான் வரும். ஆனா மேக்ஸ்ல நல்லா வரும். பட் அதை புரிஞ்சு படிங்க. இதை எதுக்கு பண்றோம், இந்த கிராஃபால என்ன யூஸ், என்ன பண்றோம், எதை கம்பேர் பண்றோம், எதுக்காக இந்த கிராஃப், எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டு நீங்க ஆன்சர் தேடிக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த வரைபடங்கள் கிராஃப்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்க ஒரு டேட்டாவை, சரிங்களா, டேட்டானா தகவல்கள் தான். நம்ம இப்போ ஒரு பையன் சொன்னோம்னா வாயில, அதுவும் தகவல் தான். கரெக்டா? அந்த பையன் சொன்னதுன்னு ஃபேக்கா நியூஸ் சொல்ல போறான் இல்லையே. அவனும் தகவல் தான் சொன்னான். ஆனா ஒரு விசுவலைஸ் பண்றதுக்கு, ஒரு ஒரு கற்பனையா பாக்குறதுக்கு, இப்படி போட்டா உங்களால ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியும். ஆமா சார், இது குறைஞ்சிருக்கு, இது கொஞ்சம் கூடி இருக்கு சார் அப்படின்னு சொன்னா, இந்த கிராஃப்க்கு ஒரு மீனிங் உண்டு. அது நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கிராஃப்ல 30% இது இருக்கு சார், 20% ஒரு கிராஃப பார்த்தாலே உங்களால சொல்ல முடியுதுல. சோ இதுக்கு தான் இந்த வரைபடங்கள் கிராஃப் யூஸ் ஆகுது. இட் இஸ் கிளியர், ரைட்டா? சோ நீங்க வளவளன்னு சொல்றதை விட ஒரு சிம்பிளா, ஒரு அழகா ஒரு கிராஃப காமிச்சா அத்தனை டேட்டாவும் அதுல இருக்கும். சோ சிம்பிளிஃபை கம்யூனிகேஷன். சரியா? நம்ம அந்த கம்யூனிகேஷனை சிம்பிளிஃபை பண்றோம், ஹைலைட் பண்றோம். இம்பார்ட்டன்ட் இது இந்த வருஷம் இது இருக்கு, இது இப்படி இருக்கு, மார்க்கெட்ல 3 கம்பெனி இருக்கு, ஒரு கம்பெனி போன வருஷம் இவ்வளவு லாபம் சம்பாதிச்சாங்க, இன்னொரு கம்பெனி எவ்வளவு லாபம் இப்படி கம்பேர் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் இந்த வரைபடங்கள் யூஸ் ஆகுது. சோ உங்களுக்கு நான் அது ரெண்டு, அதாவது மோட்டிவேஷனலாவும் இதை எடுத்துக்கிட்டே நீங்க பண்ணலாம். ஓகேவா? நம்ம ஏன் படிக்கிறோம், இந்த கிராஃபால என்ன யூஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல உள்ள கிராஃப பார்க்க போறோம். அதாவது ஸ்பீட் டைம் கிராஃப். இப்போ இது வந்து இன்ட்ரடக்ஷன், ஒரு ஃபண்டமெண்டல். ஆனா நீங்க ஹையர் கிளாஸ் போனீங்க, வேலைக்கெல்லாம் போறீங்கன்னா அங்கங்க டிஃப்ரெண்டான டேட்டாவை பத்தி நீங்க இது பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ரைட். பட் இங்க கொடுத்த கிராஃபை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்டன்ட் டைம் கிராஃப், அதாவது தொலைவு காலம் வரைபடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு, ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? இங்க ஓங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க இருந்து அந்த கார் கொஞ்சம் இப்படி தள்ளி இருக்கு. ஏன்னா இங்க இருந்து அப்படி கிளம்பி அவ்வளவு தூரம் போயிருக்காப்ல. சரியா? அப்போ எஸ்ங்கிற டிஸ்டன்ஸ டிராவல் பண்ணி போயிருக்கு. ஓகேவா? இங்க இருந்தா ஆரம்பிக்கி கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பா அந்த காரு மூவ் ஆயிரும். இப்படி ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கார் அங்கேயே இருக்கு, ரெஸ்ட்லயே இருக்கு. சரியா? அதான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு, பட் அதுக்கப்புறம் ரெஸ்ட்ல இருக்கா. இப்போ நம்ம நைட்டு வண்டியை விடுதோம், அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இருக்கப்போ நைட்ல இருந்து காலையில் வரைக்கும் ரெஸ்ட்ல இருக்கு. சரியா? அப்போ இதுக்கு நம்ம கிராஃப் போடுறோம்னு வச்சுக்கோங்க. டைம் எடுக்கணும். டைம் செகண்ட்ல. அப்புறம் டிஸ்டன்ஸ், தொலைவை மீட்டர்ல சொல்லுவோம், எம்ல எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 0 செகண்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்கும். கார் வந்து பாத்தீங்கன்னா 20 மீட்டர், இந்த 0ல இருந்து 20 மீட்டர் தொலைவில் இருக்கு. சரியா? அடுத்த ஒரு செகண்ட்ல 20 மீட்டர் தான் இருக்கு, அடுத்த ஒரு செகண்ட்ல 20 மீட்டரா இருக்கு, அடுத்த ஒரு செகண்ட்ல 20 மீட்டரா இருக்கு, இப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா கார், அதாவது இந்த பேருந்து, மகிழுந்து அப்படின்னு போட்டுப்பாங்களா தமிழ்ல, மகிழுந்து பேரே நல்லா இருக்கு. மகிழுந்து. பேருந்து இல்ல காரு எதனாலும் எடுத்துக்கோங்க, ரெஸ்ட்ல இருக்கு. கரெக்டா? ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ல இருக்குன்னு என்ன அர்த்தம்? எங்கேயுமே மூவ் ஆகல. இஸ் இட் கரெக்ட்? அடுத்தனப்பா, எங்கேயுமே மூவ் ஆகல. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ல, குறிப்பிட்ட அந்த ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படின்னு நம்ம கூட்டிட்டே இருக்கு. ஏன்னா டைம் கூட்டிட்டே தான் இருக்கும். இன்னைக்காவது குறைஞ்சிருக்கா, இன்னைக்கா நின்றுருக்கா? நிக்காது. கரெக்டா? அப்ப அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த கார் வந்து ஓய்நிலே இருந்துட்டே இருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அது இருந்துட்டே இருக்குன்னா எவ்ரி செகண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்ப கிராஃப டிரா பண்ணும் போது நம்ம புக்ல எப்படி டிரா பண்ணிருப்பாங்க? நம்ம புக்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டிருப்பாங்க. அப்போ இது புரிஞ்சுதா? இந்த கிராஃப போடுறேன். இங்க நான் போடுறேன்னு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் போட்டிருப்பாங்க. அதாவது இது பாத்தீங்கன்னா 1 2 3 4 செகண்ட்ல. இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தொலைவு. எப்பவுமே காலத்தை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கணும். ஏன்னா காலம் யாருக்காண்டி நிக்காது, டைம் யாருக்காண்டி நிக்காது, மாறாது. அது யாருமே டிபெண்ட் பண்ணி இல்லாத ஆட்களை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கணும். இவரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆட்களை ஒய் ஆக்சிஸ்ல எடுக்கணும். இப்போ இங்க தொலைவை நம்ம எடுக்கிறோம், நான் டிஸ்டன்ஸ் டீன் போட்டிருந்தேன். 10 மீட்டர் 20 மீட்டர் 30 மீட்டர்ல இருக்கு. இப்போ இந்த காரை பாத்தீங்கன்னா 0லயும் 20 மீட்டரா இருக்கு, 1லயும் 20 மீட்டரா இருக்கு, 2லயும் 20 மீட்டரா இருக்கு, 3லயும் 20 மீட்டர், 4லயும். அப்ப இந்த கோடு, இந்த புள்ளி எஃப்லாம் நான் இணைச்சா இப்படி ஒரு கிராஃப் போட்டிருப்பாங்க நம்ம புக்ல.
ஏன்னா அந்த கார் ஓய்வு நிலையில இருக்கு. அப்ப இந்த கிராஃப் முடிஞ்சுதா? சோ ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஒவ்வொரு வினாடியிலும் தொலைவானது மாறாமல் உள்ளது. எனவே மகிழுந்து ஓய்வு நிலையில் உள்ளது. அப்போ அந்த கார் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்ப இந்த கிராஃப் இங்க பாத்தீங்க. இப்போ உங்களுக்கு இந்த சிமுலேஷன் காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இந்த இந்த கிராஃப் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க வந்து எல்லா கிராஃபையும் பார்க்க வேண்டாம். நான் சொல்ற கிராஃபை மட்டும் பாருங்க. ஒன் செகண்ட். ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் கிராஃபை மட்டும் பாருங்க. ஏன்னா நம்ம அதுதான் பொசிஷன் விஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. அதாவது பொசிஷன் நம்ம பார்த்தோம் ஒரு கார் அந்த தள்ளி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரைட். இப்போ இங்க வந்து இருக்கும் அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஜீரோ கொண்டு வந்துடுறேன். இன்ஷியல இருந்து ஆரம்பிக்க போறோம். என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன். சரியா? இன்ஷியல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல தொலைவு காலம் வரதுல சார் எவ்ரி செகண்ட் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும் சார். கரெக்டா? ஒவ்வொரு வினாடியிலும் தொலைவு மாறாமல் இருக்கு. இதை பார்க்கணுமே. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கிராஃபை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிராஃபை பாருங்க. எக்ஸ் டி. எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை நம்ம பொதுவாக குறிக்கக்கூடிய ஒரு ஒரு டைம் ஒரு லெட்டர். டைமுக்கு டி தான். ஓகே. இப்போ எக்ஸ் நாட் அப்படி ஜீரோன்னா என்னத்தனா ஜீரோலே அது உட்கார்ந்துருக்கு. பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 இல்ல 3ன்னு ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்க. இங்க இங்க நம்ம புக்ல 20 கொடுப்பாங்களா? இது 20 நம்ம அந்த அளவுக்கு பெரிய வேலை வேண்டாம். ஒரு 4ஓ 3ஓ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 3ன்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. செகண்ட் செகண்ட்ல அதே 3 மீட்டர் தான். அடுத்த செகண்ட்ல அடுத்த 3 மீட்டர் அதே மாதிரி 3 3 3 மாறவே இல்லை. ஸோ இப்படி இருக்குது. கான்ஸ்டன்டா இருக்கு. அதாவது பைக் வந்து காரோ ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ அந்த கிராஃபை பாருங்க. தெரியுதா? இதை தான் நம்ம புக்ல போட்டோம். ஸ்ட்ரெயிட் லைனா போட்டோம். இப்போ புரியுதா? நீங்க நம்பரை கூட மாத்தலாம். நம்பரை கூட மாத்தலாம். அந்த கிராஃப் இப்போ தெரியுமாங்க? கீழே கீழே வரும். அடுத்து ஒண்ணு போட்டு பாருங்க. அவ்வளவுதான். இஸ் இஸ் கிளியர்? யாருக்கு டவுட் இருந்தாலும் உடனே கேட்கலாம். இதுதான்ப்பா யூஸ். ஓகே. அந்த கார் ஓய்வு நிலையில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றத ஒரு கிராஃபா போட்டு பார்க்கும்போது புரியுது. ஆஹா இந்த கிராஃப்ல லைன் அப்படி ஸ்ட்ரெயிட்டா வருது. அப்பனா அது வந்து மாறவே இல்லை. ஒரே இடத்துல உட்காந்து டைம் தான் மாறுது. டிஸ்டன்ஸ் மாறவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் கிராஃப். இஸ் இட் கிளியர்? ஓகே குட். நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டாம். டக்கு டக்கு நீங்க ஆன் பண்ணி கேட்கலாம். அன்மியூட் பண்ணி இல்ல சேட் பாக்ஸ்ல கேட்கலாம். நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து ரெண்டா கிராஃப் போறோம். இப்போ ரெண்டா கிராஃப் என்னன்னா இந்த காரு ஒரு சீரான வேகத்துல செல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சீரான வேகம்னா யூனிஃபார்ம் ஸ்பீட். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா காலம் வழக்கம் போல காலம் தான் எடுக்கணும். செகண்ட்ல எடுக்கணுங்க. இதுல பாத்தீங்கன்னா தொலைவு. இப்ப நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எடுக்கணும்னா எல்லாத்துமே தொலைவு மீட்டர். சரியா? இதுல எடுத்துக்கிறேன். இது வந்து வினாடி. ஸோ வின்னு போட்டுக்கிறேன். சீரான வேகம் அப்படின்னா என்ன சார்? யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அவர் கடந்தா. அதாவது 0 1 2 3 4 5 இப்படி போட்டுது. ஃபர்ஸ்ட் ஜீரோல ஜீரோ அவர் வந்து எப்பவுமே அங்க இருந்தா ஆரம்பிப்பாரு. கரெக்டா? ரைட். என்ன பண்றாரு? அடுத்த ஒரு செகண்ட்ல 10 மீட்டர் டிஸ்டன்ஸா டிராவல் பண்ணிட்டாரு. இப்ப அவர் மூவ் பண்ணிட்டாரு. ரெஸ்ட்ல இல்ல மூவ் பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு செகண்ட். ஏன்னா ஒண்ணுல இருந்து ஒரு செகண்டா கூட்டினா 2 செகண்ட். 10ல இருந்து 10 கூட்டினா 20. 2ல இருந்து 1 கூட்டினா 3. 20ல இருந்து 10 கூட்டினா 30. 30ல இருந்து 40 40 50 இப்படி. அப்ப இத பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா ஒண்ணு தெரியுது. என்னன்னா சார் ஒவ்வொரு செகண்டுக்கும் அவர் 10 மீட்டர் போறா சார். கரெக்ட். வெரி குட். கரெக்டா? ஒவ்வொரு வினாடிக்கும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் போறாரு. அப்ப இத கிராஃப்ல போடும்போது இங்க எக்ஸசைஸா நம்ம எழுதணும். இதை வந்து 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிக்கோங்க. இது வந்து டைமு. இது வந்து டிஸ்டன்ஸ். ஸோ டி நான் போட்டுக்கிறேன். இங்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 10 20 30 40ன்னு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டு. இப்போ அடுத்த கிராஃபை குறிக்கும் போது ஜீரோல ஜீரோ தான் இருக்காரு. ஸோ இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். 1ல 10 இருக்காரு. அப்ப இங்க புள்ளி வச்சுக்கிறேன். 2ல 20 இருக்காரு.
3ல 30 இருக்காரு, 4ல 40 இருக்காரு, 5ல. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட் ஃபுல்லத்தையும் நான் வந்து அப்படியே கனெக்ட் பண்றேன். அப்படிதானே? நம்ம கிராஃப்ல நீங்க மேக்ஸ்ல ஆல்ரெடி படிச்சதுனால கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும். நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அந்த பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணணும். அப்போ அந்த கொடுத்துருக்க பாயிண்ட் அந்த ரீடிங்கை நான் கிராஃப்ல போட்டு புள்ளி வச்சு கனெக்ட் பண்ணா கோடு இப்படி வருது. ஸோ இந்த கிராஃப் இது எதை டினோட் பண்ணுதுன்னா சீரானது அப்படின்னு. இது இந்த இடத்துல மட்டும் இல்ல, நீங்க எங்க இந்த கிராஃப் இதே மாதிரி கிராஃபை பார்த்தாலும் ஓகே சார் அன்னைக்கு சொன்னி கொடுத்தாங்க யூனிஃபார்ம். அந்த இடத்துல நீங்க வேகத்தை பத்தி படிக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸை பத்தி படிக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியோடைய வேற வேற ஏதாவது இஷ்யூவை பத்தி நீங்க படிக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் கிராஃப் இப்படி வந்தாலே சீரானது அப்படின்னு அர்த்தம். சீரான டைம்ல சீரான வேகத்தை சீரான தொலைவை அவர் வந்து கடக்கிறார். சரியா? அதாவது ஒவ்வொரு வினாடிலும் இந்த இடத்துல இந்த கேஸ்ல 10 மீட்டர் அவர் வந்து போயிட்டே இருக்காரு. அடுத்த ஒரு வினாடில 10 மீட்டர், அடுத்த ஒரு வினாடில 10 மீட்டர். அப்ப இதுக்கு பேர் தான் சீரான வேகம், யூனிஃபார்ம் ஸ்பீட். இஸ் இட் கிளியர்? கரெக்ட். இப்ப இதையும் நம்ம கிராஃப்ல பார்ப்போமா? இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா உங்களுக்கு? குட். ஓகேப்பா, இப்ப நான் கிராஃபை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே ரைட்டா? இப்போ இந்த கிராஃப்ல நான் வந்து இதை ஒண்ணுன்னு வைக்க கூடாது, ஏன்னா அவர் வந்து ரெஸ்ட்ல இல்ல, அவர் மூவ் ஆயிட்டாரு. பட் மூவ் ஆயிட்டார் அப்படின்னாலே அங்க வேகம் வந்துட்டு, ஏன்னா வேகத்தை நம்ம ஆல்ரெடி நான் போன கிளாஸ்ல கூட சொன்னேன் அதுதானே, வேகம் அப்படின்னாலே குறிப்பிட்ட டைம்ல டிஸ்டன்ஸா டிராவல் பண்றாரு. ஸோ நம்ம இதுல பாத்தீங்கன்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10 இங்க போடுங்க. இதை 0 ஆக்கிக்கோங்க. 0 ஆக்கிட்டு இங்க வந்து 10 போட்டிருக்காங்க. ஏன்னா டைம் வச்சு தொலைவை கடந்தாலே நமக்கு வந்து என்ன வரும்? வேகம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் 10 அப்படின்னு போட்டா கிராஃப் எப்படி வருதுன்னு மட்டும் நல்லா கொஞ்சம் செக் பண்ணுங்க. இது கொஞ்சம் அதிகமான வேல்யூ, நான் 10ன்னு எடுத்துட்டேன். ஸோ சாதாரண ஒரு 3ன்னு எடுத்துக்கோங்க. இல்ல 1, இந்த 1ன்னு எடுத்துக்கோங்க. 1ன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா புரியும். ஓகே. ஏன்னா 10னா நம்ம இந்த இடத்துல பெரிய கிராஃப் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தது என்ன? நீங்க ரெண்டாவது கிராஃபை விட்டுருங்க, வெலாசிட்டி டைமை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃபை மட்டும் பாருங்க, பொசிஷன் டைம் கிராஃபா பாருங்க. நம்ம புக்ல போட்டது வந்திருக்கு. ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் சார். சார் இதுல V0 1ன்னு வச்சிருக்கீங்க, அப்படின்னா என்னதான்? ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒரு ஒவ்வொரு செகண்டுக்கும் 1 மீட்டர் தொலைவே அது கிடக்கு, அந்த காரோ மனிதனோ சைக்கிளோ. ஃபார் எவரி செகண்ட் அந்த ஆப்ஜெக்ட் 1 மீட்டர் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணுது. 1, 2, 3, 4 சொல்லிட்டு. அதனால பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி வந்துச்சு? இரண்டாவது கிராஃபும் கிளியர் ஆயிட்டா? சீரான வேகம். அப்ப இந்த கிராஃபை பார்த்தானே உங்களுக்குமே தோணும், சார் இது சீரான வேகம் சார், யூனிஃபார்ம் ஸ்பீடு சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஓகே ரைட். இந்த ரெண்டு கிராஃப் மட்டும்தானா? நம்ம புக்ல ஆக்சுவலி நிறைய கிராஃப் இருக்கு அப்படிதானே? அதனால இந்த ரெண்டு கேஸ் மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. அடுத்த ஒரு ஆள் வராரு, அவர் என்னன்னா இவர் வந்து சீரான கிடையாது, ஸ்பீடா போறாரு, அதாவது அதிகரிக்கிறார், ஸ்பீடு வந்து அதிகரிக்குது. சோ ஹெட்டிங் என்ன? வேகம் அதிகரிக்கி, அதிகரித்தல் அப்படின்னு போடுறேன். ஸ்பீட் இன்க்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம். அவன் ஸ்பீட் இன்க்ரீசஸ் என்ன அர்த்தம்? ஒரு பைக் ஸ்டார்ட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்லோவா போடுறாரு, அப்புறம் அடுத்த செகண்ட்ல கொஞ்சம் ஸ்பீடு, அடுத்த செகண்ட்ல கொஞ்சம் ஸ்பீடா இப்படி போறாரு. அப்போ காலம், தொலைவு, மீட்டர், வினாடி. ஃபர்ஸ்ட் 0ல 0 தான் இருப்பார். அடுத்த ஒரு செகண்ட்ல 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் போறாருன்னா அடுத்த 2 செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 போயிருக்கணும், அப்படின்னா சீரானது. ஆனா டக்குன்னு 20 போயிட்டாரு. அடுத்த 3வது செகண்ட்ல 45 போயிட்டாரு. அடுத்து 4வது செகண்ட்ல 50 இல்ல 80 எதுனாலும் போடுங்க, 90 எதுனாலும் போடுங்க. சரியா? எதுனாலும் ஓகே, 80, 70, 75 ஏதாவது ஒண்ணு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது மாத்தி மாத்தி அந்த ரீடிங் இருக்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, சார் மாறிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல வேகம் அதிகரிச்சிருக்கு. அப்ப கிராஃப்ல போடலாமா? கிராஃப பாருங்க, இப்படி போடுறேன். இதுல என்ன எழுதணும்? தொலைவு எழுதணும். இதுல என்ன எழுதணும்? காலம் எழுதணும். ஓகேவா? ஸோ காலம் இங்க போட்டுறேன், டி இப்படி போட்டுறேன். சரி, அங்க ஃபர்ஸ்ட் 0ல 0 இருந்தாரு, அடுத்து 1ல பாத்தீங்கன்னா 5 ஆயிட்டாரு. அப்போ நான் இங்க வந்து ஒரு 4, 6, 8, 10 சும்மா 75 வரைக்கும் போக முடியாது, உங்களுக்கு புரியக்காண்டி சும்மா இப்படி போட்டிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் இல்ல இங்க இருக்காரு, அப்புறம் இங்க இருக்காரு, அதுக்கப்புறம் இப்படி போறாரு, அதுக்கப்புறம் இப்படி போறாரு, இப்படி போறாரு. அப்ப இந்த இந்த புள்ளியெல்லாம் நீங்க இணைக்கிறீங்கன்னா
கிராஃப் எப்படி வரும்னா இப்படி வரும். அதனால நம்ம புக்ல இப்படி போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கிடையாது. இது வந்து அப்படியே இப்படி இன்க்ரீஸ் ஆகி அப்படியே போகும். சரியா? இப்படி வரும் கிராஃப். இதெல்லாம் நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. மகிழ்ந்தின் வேகம் அதிகரித்து கொண்டே செல்லுதல், ஸ்பீடு இன்க்ரீசஸ். இதே மாதிரி குறைஞ்சு வர்றதுக்கு இந்த கிராஃப் மேல இருந்து இப்படி வரும், குறைஞ்சு வர்றது. சரியா? இதெல்லாம் ஸ்பீடு. இதையும் நம்ம சிமுலேஷன்ல காமிக்கலாம். ஒன் செகண்ட். இந்த கிராஃப் எடுத்துட்டீங்களா? இப்போ நான் எல்லாத்தையும் 0 0 வச்சுக்கிறேன். செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓகேவா? இப்போ வேகம் அதிகரிச்சு அப்படின்னாலே நம்ம முன்னாடி கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னு போட்டோம். ஒண்ணுன்னு போட முடியாது இந்த தடவை. ஏன்னா இவர் வந்து ஒரு எவரி செகண்டுக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கடக்கல, கூட மாத்தி மாத்தி கூட்டிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வந்து ஆஸ்லேஷன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டுனா, திசைவேகம் மாறினா அது ஆஸ்லேஷன் தான் போடும். சரியா? நம்ம முடுக்கத்தெல்லாம் போடும். முடுக்க பத்தி நம்ம படிச்சதுனால இது தெரியும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரு 2 1 எதுனாலும் எடுக்கலாம். அது பிரச்சனை பிரச்சனை இல்லை. நீங்க பார்க்க வேண்டிய கிராஃப் இந்த 2 கிராஃபை பாருங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் பின்னாடி தான் வருது. பொசிஷன் டைம் கிராஃபை பாருங்க, உங்களுக்கே தெரியுது கிராஃப் எப்படி இருக்கு. அப்படியே 0ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல போகுது பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கூடி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஃபை மட்டும் பாருங்க, செகண்ட் கிராஃப் அதுக்கப்புறம் தான் இருக்கு. இப்ப புரியுதா? நம்ம ஆஸ்லேஷன் முடுக்கத்துல வைக்கிறோம். ஏன் முடுக்கல வைக்கும்? ஏன்னா ஆஸ்லேஷன் வேரி ஆயிட்டு, சாரி, வெலாசிட்டி வேரி ஆயிட்டு, திசைவேகம் வேரி மாறிட்டு. திசைவே மாறினா என்னத்தம்? எவரி செகண்டுக்கு வேற வேற டிஸ்டன்ஸ்ல போகும் சார். எஸ், கரெக்ட். வேற வேற டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணும். கரெக்டா? அதனாலதான் திசைவே மாறினால நான் இந்த இடத்துல ஆசலேஷன் அப்படின்னு போட்டிருந்த அந்த முடுக்கத்துல வெளியே போட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஃப பார்த்தோடனே நம்ம படிச்சது ஞாபகம் வந்துட்டு. கிளியர் ஆயிட்டா? இது புரியுதா? ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இதுல 1 போட்டீங்க, நான் -1 போடலாமா? -1 போட்டு பாருங்க, என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. என்ன நடந்திருக்கு? நீங்க செகண்ட் கிராஃப போட்டுருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப பாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நெகட்டிவ் ஆஸ்லேஷன். நம்ம முன்னாடி படிச்சிருக்கோமா, எதிர் முடுக்கம் சொல்லிட்டு. எதிர் முடுக்கம் என்ன அர்த்தம்? ஒருத்தன் பைக்ல போறான், பிரேக் பண்றான், உடனே வண்டி நிக்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் சம் டிஸ்டன்ஸ்ல அப்படியே குறைஞ்சு போய் 0ல போய் நிக்க போகுது. அப்போ இந்த இடத்துல டைம் கூட தான் போகுது. ஆனா அவன் வந்து என்ன பண்றான்னா அவனுடைய வெலாசிட்டி குறையுது. அதனால செகண்ட் கிராஃப்ல பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஆக்சிஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வேகம் குறையுது அப்படிங்கிற கேஸ்ல கிராஃப் இப்படி வரும். ஃபர்ஸ்ட் கிராஃப பாருங்க, வருதா? இதை தான் நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. கிளியர் ஆயிட்டா? இப்போ புரியுதா? உங்களுக்கு எல்லாமே சேர்த்து வச்சு சொல்லியிருக்கேன். கிளியர் ஆயிட்டா? ம். அப்ப இந்த கிராஃபோடைய மீனிங் என்ன? யாராவது கேட்டாங்கன்னா இப்ப நீங்க சொல்லிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே. இதே மாதிரி நீங்க வந்து வேகம், இப்ப நான் தொலைவு காலம் வரைபடம் போட்டேன். இதுமே ஒரு சாம்பிளுக்கு நான் வேகம் காலம் வரைபடம் நான் ஒரு சொல்லி கொடுக்குறேன். வேகத்தை பத்தி பார்க்க போறோம். நீங்க ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப பார்க்கும்போது செகண்ட் கிராஃப் வந்துச்சு. அதுலயே நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் நான் ஒரு சாம்பிளுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஓய்னுல இருக்கும் போது ஸ்ட்ரைட்டா வரும். அதுக்கு வெலாசிட்டி, சாரி, ஸ்பீடு டைம் கிராஃப்லயும் அதே தான் வரப்போகுது. ஓகே. சீரான வேகத்துக்கும் நீங்க பாத்தீங்க கிராஃப். முக்கியமா நான் இன்னொன்னு கிராஃப் உங்களுக்கு காமிக்கணும். அதுதான் என்னன்னா, இப்போ நமக்கு வந்து முடுக்கம் பாத்தீங்கன்னா எதிர் முடுக்கம், நேர் முடுக்கம் அப்படின்னு இருக்கு. ரைட்டா? எதிர் முடுக்கம், நேர் முடுக்கம் அப்படின்னு இருக்கு. எதிர் முடுக்கம் என்ன? இப்பதான் சொல்லிருக்கேன். நேர் முடுக்கம் என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா, அதாவது தொலைவு கூடிட்டே இருந்தா, இதுதான் நேர் முடுக்கம். அப்படிதானே? ஓகே. இப்போ இந்த இடத்துல காலம் எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கணும், வினாடியில் எடுங்க. வேகம், வேகத்தோட யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் வினாடி. ஜீரோல இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சீரான முடுக்கம் அப்படின்னு போட்டா, நம்ம இப்ப பார்த்தோம்ல லாஸ்ட் கிராஃப், அதான் சீரான முடுக்கம். நான் வந்து 1ன்னு வச்சிருந்தேன். அப்போ 1 10, 2வது செகண்ட்ல அடுத்து பாத்தீங்கன்னா 20, 3வது செகண்ட்ல 30, அப்படிதானே? இப்படியே கூட்டிட்டு போனா கிராஃப் எப்படி வரும்? இப்படி வரும். இஸ் இட் கிளியர்? இதுதான் நம்ம பார்த்தோம். சீரான முடுக்கத்துல செல்லும் போது கிராஃப் இப்படி வரும். ஓகே. சீரான எதிர் முடுக்கத்துல செல்லும் போது, இது நேர் முடுக்கம், பாசிட்டிவ் வேல்யூ தானே கொடுத்துருக்கேன். சீரான எதிர் முடுக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிராஃப போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்
கார் வந்து இது வந்து டைமு, இது வந்து வெலாசிட்டி. இதுதான் நம்ம இந்த இதுல குறிச்சுக்கிறோம். அடுத்ததான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதை குறிப்போம். சீரான எதிர் முடுக்கத்துல அவர் ஏற்கனவே எங்க இருப்பார் பாத்தீங்கன்னா ஒரு 50ல 0 செகண்ட்ல 50 மீட்டர் பெர் வினாடில இருக்காரு. அடுத்த ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் இப்ப குறைவாரு, 40 குறைவாரு. அடுத்த ஒரு செகண்ட்ல 30 குறைவாரு. சீரானதா குறைதாரு, 20 குறைவாரு, இப்படி குறைறாரு. இதுதான் சீரான எதிர்முடுக்கம். ஓகேவா? இதனாலதான் கிராஃப்ல நம்ம குறிக்கும் போது ஃபர்ஸ்டே அவர் எங்க நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 50ல இருக்காரு. அடுத்த ஒரு செகண்ட் ஏன்னா 1 2 3 4 5ன்னு வரும். இங்க 50 40 30 20 10 அப்படின்னு நோட் பண்ணா 50ல இருந்து இப்படி குறைவாரு. ஒவ்வொரு செகண்ட்லயும் அவர் குறையாரு. 50ல இருந்து 40 வராரு, 40ல இருந்து 30 வராரு, 30ல இருந்து 20 10 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும். ஸோ இதுதான் சீரான எதிர்முடுக்கத்தோட கிராஃப். இதையும் காமிக்கிறேன். ஆக்சுவலி இதை காமிச்சேன், இதை திருப்பி கிராஃப்ல வச்சு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ஷேர் பண்றேன். அந்த கிராஃப்லாம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் ஏல வந்து பாத்தீங்கன்னா -1 வச்சிருக்கேன். +1 வச்சு பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. இது சீரான முடுக்கம், யூனிஃபார்ம் ஆசிலேஷன். நீங்க கிராஃப் வெலாசிட்டி இப்ப ஃபர்ஸ்ட் கிராஃப் விட்டுருங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தாச்சு. இப்ப செகண்ட் கிராஃப் நீங்க பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. சார் ஆமா சார், நீங்க சொன்னீங்க சார், அந்த ஒரு கோடு வந்திருக்கு சார். எஸ், இது வந்து நேர்முடுக்கம், சீரான நேர்முடுக்கம், பாசிட்டிவ் ஆசிலேஷன், யூனிஃபார்ம் பாசிட்டிவ் ஆசிலேஷன். ஓகே, இந்த இடத்துல நான் -1 போட்டு பார்க்கேன். இப்போ நீங்க ரெண்டாவது கிராஃபை மட்டும் பாருங்க, ஏன்னா போன கேஸ்ல ஃபர்ஸ்ட் கிராஃபை பார்த்தீங்க. இப்போ ரெண்டாவது கிராஃபை மட்டும் பாருங்க, பச்சை கலர் கிராஃபை. கிராஃப் நம்ம புக்கில் உள்ள வந்திருக்கா? அதாவது என்னன்னா இதை வந்து அவர் வந்து ஃபைனலா 0க்கு வந்துருவார். சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு 50ன்னு வச்சுக்கலாம். 50ல இருந்து இப்படி குறையுதார், 40 30 20 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஏன்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடுவார் ஃபைனலா லாஸ்ட் செகண்ட்ல. ஸோ அதனால தான் கிராஃப்ல இங்க 0ல வந்து நிக்கி. இதுதான் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இஸ் இட் கிளியர்? புரியுதா? இதை தான்ப்பா நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. கிராஃப் வரைபடங்கள் அப்படின்னா பயந்துறாங்க. ஐயோ வேற ஏதோ சொல்றாங்க புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துறாங்க. சீரான முடுக்கம், எதிர் முடுக்கம், எல்லா வார்த்தையும் வேற வேற இருந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன சொல்ல வருது, டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி மாறுது, வெலாசிட்டி பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு டேட்டாவை இமேஜின் பண்ண முடியும், விசுவலைஸ் பண்ண முடியும். கம்யூனிகேஷனை நீங்க சொல்ல வரக்கூடிய டேட்டாஸை ஒழுங்கா சொல்ல முடியும் இந்த கிராஃபை வச்சு. ஒவ்வொரு கிராஃபுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஸோ ஒரு சீரானது போனா எப்படி, குறை சீரானதுல குறைஞ்சிட்டு வந்தா இப்படி, கூடிட்டு போன கிராஃப் போட்டேன். ஓய்வு நிலையில இருந்தா ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபா போட்டு காமிச்சேன். உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு காமிச்சேன். இதை நீங்க இப்ப பாத்துட்டீங்களே, ஏற்கனவே நோட் பண்ணிருப்பீங்க. நோட் பண்ண சொல்லியிருந்தேன். எப்பவுமே நம்ம பிசிக்ஸ்னு ஒரு நோட் போட்டு நோட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்க வந்து வீட்லயும் போயிட்டு ஒரு மட்டும் புக்கை ரீட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. சார் சொல்லும் போது கிராஃப் எப்படி வரும்னு சொன்னாரு அப்படிங்கிறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. இஸ் இட் கிளியர்? ஓகேவா? ரைட். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நமக்கு வந்து செகண்ட் யூனிட்டை நம்ம முடிச்சாச்சு. தேர்ட் யூனிட்டான அந்த மேட்டர் அரௌண்டஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் நம்ம 6th படிச்சிருப்போம். அதுதான் இங்கேயும் படிக்க போறோம். அடுத்த கிளாஸ் வந்து சாட்டர்டே கிளாஸ். சாட்டர்டே கிளாஸ்ல ஒரு 1 மார்க் டெஸ்ட். அது போன கிளாஸ்ல வைக்க முடியல. ஸோ அடுத்த வாரம் அது ஃபர்ஸ்ட் யூனிட்னா முதல் யூனிட். ஸோ எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, முதல் யூனிட் தான் டெஸ்ட். 1 மார்க் எம்சிக்யூ 10 ஒன்னோடு இருக்கும். அதனால அந்த யூனிட்டை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இன்னைக்கு வேற எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நான் காட்டின கிராஃப்ல டைம், வெலா, ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் இதை வச்செல்லாம் கிராஃப் போட்டு காமிச்சேன். அந்த சிமுலேஷனையும் போட்டு அந்த கிராஃப் அழகா புரிஞ்சு காமிச்சாச்சு. அடுத்தானே எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். உங்க புக்கில் எம்சிக்யூ பின்னாடி இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை அந்த கிராஃபை பார்த்துட்டு நீங்களே அது ஆன்சர் கைட்ல பார்க்காங்க, நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த கிராஃப் என்ன சொல்ல வருது, இதுக்கு கரெக்டான ஆன்சர் எது வரும்னு சொல்லிட்டு. சப்போஸ் தப்பா நீங்க சூஸ் பண்ணா பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு என்ன வரும் அப்படிங்கறத கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுங்க. இதுதான். ஓகே, டவுட் எதுவும் இல்லைப்பா? இல்லையா? சரிப்பா, கிளாஸ் நேரத்தை நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.